அப்ப செவ்வாயும் கேதுவும் சேர்ந்தால் கொஞ்சம் கவனமா இருந்துக்கணும். தொழில் தடைகளும் உண்டு. அடுத்தவர்களை நம்பாம இருக்கணும். சீக்கிரம் ஏமாற்றங்கள் வந்துரும். அதே போல பணமும் கொஞ்சம் இழக்கும். நோய்க்கு கொஞ்சம் செலவு பண்ண வேண்டிய அமைப்பை கொடுக்கும். கடன் வாங்கியிருந்தீங்கன்னா கொஞ்சம் கடன் தொல்லைனால கொஞ்சம் விரக்தி ஆகிறதுக்கு உண்டான வாய்ப்பு இதெல்லாமே ஏற்படுத்தி கொடுத்து விடுவார். செவ்வாய்க்கு இது கொஞ்சம் ஃபோர்ஸ் கிரகம். அப்ப என்ன ஆகுன்னா சின்ன விஷயம் இயற்கையாகவே பாருங்க, விருச்சிக ராசி விருச்சிக லக்னத்துக்கு இந்த இடத்துல சந்திரன் நீசமாக இருக்கிறதால கொஞ்சம் யோசிக்காம பேசிடுறது. பேசுனதுக்கு அப்புறம் யோசிக்கிறது, அடடா இப்படி பேசிட்டோமா, அடடா இந்த மாதிரி ஒரு தப்பான விஷயத்த நம்ம செஞ்சுட்டோமா, செஞ்சு முடிச்சதுக்கு அப்புறம் அந்த செயலை பத்தி தப்பானதுக்கு அப்புறம் யோசிக்கிறது. யோசிக்காம செய்யறதா இந்த விருச்சிக ராசிக்கு உண்டான பெரிய மைனஸே. அப்போ இப்ப அது கேதுவோட சேரும்பொழுது என்ன ஆகும்னா, ராகுகேதுக்கு ஒரு ஸ்பெஷல் என்னன்னு கேட்டுட்டீங்கன்னா, எந்த கிரகத்தோட கிரகங்கள் சேர்ந்தாலும் சரி, ராகு கேதுகளோட மட்டும் கிரகங்கள் சேரவே கூடாது. ஏன்னா ராகு கேதுகளோட எந்த கிரகம் சேர்ந்தாலும் அதனுடைய தன்மையை வாங்கி இந்த ராகுவும் கேது வெளிப்படுத்துவாங்க. அவங்களுடைய ஸ்டைல்ல கொண்டாந்து வெளிப்படுத்துவாங்க.